என் அன்பு பிள்ளையே, இவ்வுலகில் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க எவராலும் முடியாது குழந்தையே. எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு. அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பது தான் குறிப்பிடத்தக்கது. எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு, கவலை, விரக்திகளை தூக்கி எறி. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செயல்பட முடியும். நேரம் பொன் போன்றது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது குழந்தையே. உன்னை சுற்றியுள்ள சிலர் பிரச்சனைகளை குறித்து அறிந்தும் அறியாதவர்கள் போல உன்னிடம் நடிக்கிறார்கள். ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழிநடத்த நான் முயற்சி செய்து கொண்டுத்தான் வருகின்றேன். ஆனால் நீயோ அதையெல்லாம் தவற விட்டுவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை போக்க வழி கேட்கின்றாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு குழந்தையே. அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று உன்னால் உணர முடியும். உன்னை சொல்லி குற்றமில்லை. இது காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலைமையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உன்னை அதிலிருந்து காக்கவே போராடி கொண்டிருக்கின்றேன். நீ இப்போது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும் பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே. இந்த உலகில் எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை குழந்தையே. விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் இருக்க பயம் ஏன்? தடைகள் நீங்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே. சந்தோஷமாக இரு. துக்கத்தை விடு. எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொள். அப்பா நான் இருக்கின்றேன் குழந்தையே. கலங்காதே. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் தான் பிறந்தோம். குறைகளை சொல்லி காயப்படுத்த அல்ல. தவறு என்றால் கற்றுக்கொடு. சரி என்றால் கற்றுக்கொள். எப்போதும் அமைதியை தேடாதே. நீ அமைதியாய் மாறிவிடு. சில இடங்களில் அதுவே உனக்கு மரியாதைக்குரியது. உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற தாமதித்தாலும் நான் சரியானதை தருவேன் குழந்தையே. தாமதத்திற்கு பின்னால் அதிசயங்கள் உள்ளன. எனவே பொறுமையுடன் காத்திரு. கசப்பான கடந்த காலத்தை பற்றி கவலை வேண்டாம். சிறப்பான எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது. இன்று அதை நீ உணர்வாய். கலங்காதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது. எல்லா தருணத்திலும் ஒன்றை மட்டும் நம்பு. நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னை காப்பேன் என்று உரிமையுடன் அப்பா என சொல்லி என் மீது உந்தன் அனைத்து பாரத்தையும் போடு. நான் உனக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்வேன். நான் இருக்கின்றேன் குழந்தையே. உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்கள் விரைவில் நிகழப் போகின்றது. குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான். அன்பு. அன்பு மட்டும்தான். நாம் செய்த புண்ணியமும் தர்மமும் நாம் இடம் தெரியாத இடத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து காப்பாற்றும். போனது போகட்டும். அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும். தலைக்கு மேலே தூக்கி வைத்து கொண்டாடுகின்றார்கள் என்று ஆனந்தம் கொள்ளாதீர்கள். பூசணிக்காயை தூக்கி சுற்றுவது பூஜை அறையில் வைக்க அல்ல, கீழே போட்டு உடைக்க. அன்பை காட்டும் அனைத்து உயிர்களும் பேரழகானவையே. அவமானம், தோல்வி, வறுமை இவையாவும் நம்மை நல்ல சிலையாக மாற்றும் சிற்பிகள். பொறுமையாக இரு குழந்தையே. உனக்கானது உன்னை வந்தடையும். நீரின் வேகத்தை ஒரே சீராகத்தான் வைத்தேன். ஆனால் ஓட்டத்தில் முந்துகின்ற நீர் சேற்றாய் கலங்குகிறது. தங்கி செல்கின்ற நீர் பாறைகளின் ஊற்றாகிறது. உன்னையும் பொறுக்கத்தான் சொல்கின்றேன். நம்பி இரு. வற்றாத ஊற்றினை போல் கருணை உன் மீது பொழியத்தான் போகின்றேன். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருக்க விரும்பாதே. உன்னை நம்பும் சிலருக்கு நல்ல மனிதனாக இருக்க விரும்பு. உன் சோகம், கண்ணீர், மனவலி, வேதனை அனைத்தையும் நான் அறிவேன்.
கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன் குழந்தையே. கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்று விடாதே. ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார். நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும். என்னை நினைவில் வைத்து முன்னேறி செல். நம் பெற்றோர் சொன்னதெல்லாம் சரிதான் என்று நாம் உணரும் காலத்தில் நீ சொல்வதெல்லாம் தவறு என்று சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள் உன் பிள்ளைகள். மனக்குழப்பம் இருக்கும் போது மௌனமாக இரு. மன கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு. நடப்பதெல்லாம் காரணத்தோடு தான் நடக்கின்றது என்றாலும் நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம். நானே மாற்றுவேன். அழைத்திரு சாயப்பாவை என்று முன்னை அரவணைத்து காப்பேன். கிளி அதிகமாக பேசும், ஆனால் அதனால் உயரமாக பறக்க முடியாது. ஆனால் கழுகு அமைதியாக இருக்கும், ஆனால் வானத்தையே தொடும் சக்தி கொண்டது அது. நீயும் கிளியாக இல்லாமல் கழுகாக இருந்து பார் குழந்தையே. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே நான் என்றும் விரும்புகின்றேன். எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். கவலைப்படாதிரு அன்பு குழந்தையே. வழிகள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை பயணிக்கத் தொடங்கினார். செல்லும் வழியில் உறவினர்கள் உன்னை பூக்கள் போன்று வரவேற்பார்கள் என்று நினைத்தார். ஆனால் அவர்களும் காலில் குத்தும் முல்லை போல உன்னை நினைக்கின்றார்கள். கலங்காதே குழந்தையே. ஒரு சிலர் அப்படித்தான். இவர்களிடமிருந்து விலகி இருப்பதே உனக்கு நல்லது. வாழ்க்கையில் எப்போதுமே சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை. ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாய் தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும். விட்டு கொடுப்பது, இறங்கி போவதும் தவறில்லை. ஆனால் அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டு. உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நீ மட்டுமே. வருவது வரட்டும், நடப்பது நடக்கட்டும். எதுவானாலும் கடந்து போகுமே தவிர நின்று விடாது குழந்தையே. நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்வு நடக்கப் போகின்றது. நான் அதை நடத்தி வைப்பேன். இனி மகிழ்ச்சியாக இரு. மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். என் வாக்கு என்றும் பொய்க்காது குழந்தையே. உன் கண்களில் இருந்து வடியும் ஒவ்வொரு துளி கண்ணீரின் வலி எனக்கு தெரியும். கலங்காதே. இனி உன் கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி உண்டாகும். தடைகள் நீங்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காமல் தைரியமாக இரு. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன். நீ வருத்தப்படும் சந்தர்ப்பங்களில் உடல் அளவிலும் மனதளவிலும் பலவீனம் ஆகாமல் மனப்பூர்வமாக என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. மன அமைதியை நான் தந்தருள்வேன். உன்னை இந்த அற்புதமான அழகான உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவன் நான். உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன். நீ விரும்பிய அத்தனையும் உனக்கு வழங்கப் போகின்றேன். கலங்காதே குழந்தையே. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது குழந்தையே. நீ வைரம் என்று புரிய வைக்கக்கூடிய காலம் ஒன்று வரும். அதுவரை சற்று பொறுமையாக இரு. அவர்களுக்கான நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன். உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே. உனக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே. நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன். உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கின்றார் சொல். என் தங்கமே, உன்னை தோற்கடிக்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன்? கவலைப்படாதே. நிச்சயம் அப்பா உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றார். நம்பிக்கையோடு இரு குழந்தையே. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கின்றேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம். கலங்காமல் இரு. புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுகின்றோம் என்றுணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது. ஒதுக்கப்படவில்லை, செதுக்கப்படுகின்றோம் என்றுணர்ந்த மனம் தோல்விக்கு அஞ்சாது. கலங்காதே குழந்தையே. உன் வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது. இது உண்மை. கவலை கொள்ளாதே. உன் அருகில்தான் நான் இருக்கின்றேனே. இறைவன் உன் உருவங்களையோ உன் செல்வங்களையோ பார்ப்பதில்லை. மாறாக உன் உள்ளங்களையும் செயல்களையும் தான் பார்க்கின்றான்.
அது நன்றாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வாழ்வில் நீ சந்தோஷமாக இருப்பாய். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும் குழந்தையே. உன்னை பற்றி எவரேனும் தவறாக பேசினாலோ அல்லது தெரிந்தது போல் அவச்சொல் கூறினாலோ கவலைப்படாதே. நினைவில் கொள், என்னத்தான் நல்ல உணவுகளை அளித்தாலும் பன்றிகள் தின்பதைத்தான் தின்னும். அவ்வளவுதான் சில மனிதர்களும். எந்த விதமான கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே. அனைத்தும் சுகமாகிவிடும். எந்த விதமான கவலையும் உனக்கு வேண்டாம் குழந்தையே. எல்லாம் சுகமாகிவிடும். தைரியத்தை இழந்து விடாதே. உன் மனதில் எந்த விதமான கவலையும் வேண்டாம். சுகமாகிவிடும். கவலையை விடு. இந்த பக்கீரே தயாள குணம் உள்ளவன். உன்னை நிச்சயமாக நான் ரட்சிப்பேன். இனி நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நான் துணையாக இருப்பேன். எப்படி இருக்கின்றீர்கள் என்று யாரேனும் கேட்டால் முகம் நிறைய புன்னகையுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொல். அந்த மகிழ்ச்சியே உன்னை மங்களமாக வாழ வைக்கும். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே இருக்கின்றாய். நானே உனது தந்தை, பாதுகாவலன். உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்திற்கா நான் இங்கிருக்கின்றேன்? உனது எல்லா கவலைகளில் இருந்தும் நான் உன்னை எப்படி விடுவிக்கின்றேன் என்பதை மட்டும் பார். நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் குழந்தை. எங்களின் தாயும் தந்தையுமாகவும் அனைத்துமாகவும் இருந்து வழிநடத்தி செல்லும் எம்மை ஆளும் சாயநாதனே, உன்னிடம் வைக்கும் பிரார்த்தனையே எத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் தாங்கும் மனதைரியத்தையும் பக்குவத்தையும் தாரும் ஐயா என்று என் பிள்ளை தினமும் என்னிடம் மன்றாடிக் கொண்டிருக்கின்றதை நான் எப்படி கேட்காமல் இருப்பேன்? என்னை நினைத்து அழைத்தால் உன்னை நினைத்து ஓடி வருவேன் குழந்தையே. கலங்காதே. உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது. இனி உன் வாழ்வில் அனைத்தும் மங்களமே. நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதை விட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம். நீ செய்யும் உதவியினை உரியவர்கள் நன்றி மறந்தாலும் உன் மனநிலையை அறிந்து கைவிடாது நான் உன்னை காப்பேன் குழந்தையே. சிரிக்க தெரியாதவனுக்கும் சிந்திக்க தெரியாதவனுக்கும் வாழ்வில் சிறப்பு பெறுவதே இல்லை. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கின்றேன் குழந்தையே. உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இனி அனைத்தும் மங்களமே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.